வாட்டர்மெலன் ஸ்கின் வச்சு இன்னும் ஒரு எக்ஸலண்டான ஒரு டிஷ். பழத்தை விட இந்த தோல்ல அத்தனை ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸோ வேஸ்ட் பண்ணாம யூஸ் பண்ணிப்போம். வாட்டர்மெலன் தோலை இதை மாதிரி சீவி எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. நான் இதை ஃப்ரீஸ் பண்ணிப்பேன். ஃப்ரீஸ் பண்ணிட்டு வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிப்பேன். இப்போ இது கூட்டு பண்றதுக்கு நான் ஒரு 1/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு நல்லா கழுவி குக்கர்ல போட்டுடலாம். அதோடைய ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லி மிளகாத்தூள், பெருங்காயம், உப்பு, கட் பண்ணின வாட்டர்மெலன், ஒரு மீடியம் சைஸ் கட் பண்ணின வெங்காயம், தண்ணி ஒரு 1/2 கிளாஸ் விட்டு குக்கர் மூடிடலாம். 2 விசில்ஸ் விட்டுடலாம். ஒரு மிக்சியில 1 டீஸ்பூன் ஜீரகம், தேங்காய், 2 பச்சை மிளகா, கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டு நல்லா நைஸா அரைச்சுப்போம். ஸ்டீம் போனதும் குக்கர் திறந்து இந்த அரைச்ச பேஸ்ட் அதுல விட்டுடலாம். இப்போ இது கொதிக்கிற நேரத்துல ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் நெய், எண்ணெய் காஞ்சதும் கடுகு, ஜீரகம், தாளிப்பு வடகம், கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாம் தாளிச்சு இந்த கூட்டுல ஊத்திடலாம். உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்துக்கோங்க. தாளிப்பு ஊத்திட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடலாம். அவ்வளவுதான். ஸோ எக்ஸலண்டான ஒரு கூட்டு ரெடி. இது வாட்டர்மெலன் ஸ்கின்ல பண்ணினதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும். கண்டிப்பா ஒரு முறை செஞ்சு பாருங்க. Trust me and try this, friends. You will definitely thank me.